Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லீப்பி ஸ்பெங் டைரி. ஆஃப்டர் லாங் மந்த் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நேற்று ஒரு 2 டே நேற்றுன்னு நினைக்கிறேன். பிரமிட் வேலி விசிட் பண்ணதை கொஞ்சம் பார்த்து பாருங்கள். அதை அப்லோட் பண்ண ரொம்ப லாங் டைம் அப்போது. ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோன்னு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட வீடியோ தான். இது முக்கியமாக இது ப்ரொமோஷன் கிடையாது. இது ப்ரொமோஷனே இல்லை. இது எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு பியூட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த பியூட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல் கிடையாது. இது வந்து மாய்ஸ்சரைசருக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்னா ஸ்னெயில் மியூசின் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிஃபோர் ப்ராடக்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுனால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்னெயில்னால் நம்ம தமிழில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நான் சும்மா நார்மலாக சொல்கிறேன். நத்தை இருக்கு இல்லையா, தமிழில் நத்தைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்னெயில் வந்து அது வந்து எடுக்க போக மாட்டேன். கொன்னுட்டு அந்த எசன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த நத்தை உட்காந்துட்ருக்கு இல்லையா அந்த ஸ்னெயில் வந்து உட்காந்துட்டு ஒரு நகரும் போது ஒரு செக்ரிகேஷன் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சி அது இருக்கும்போது கொஞ்சம் இடத்துல மூவ் பண்ணும்போது இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் செக்ரிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி லிக்விட் வந்து செக்ரிகேட் பண்ணும். அந்த ஜெல்லை வந்து கலெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்னெயில் மியூசின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ஃபேமஸ்னால் கோசாரெக்ஸ்ன்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து கொரியன் ப்ராடக்ட். அது ஆன்லைனில் நைக்கா இந்த மாதிரி பர்பிளில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து இந்த ஸ்னெயில் மியூசின்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நான் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் காமிக்க போகிறேன்னா ரெனியில் வந்து ஸ்னெயில் 99 மியூசின் சீரம். இதுதான் வந்து இது சீரம்னு போட்டிருக்காங்க. பட் வந்து ஸ்னெயில் மியூசின் சீரம் தான் இது. இது எப்படின்னா வந்து ஜெல் கன்சிஸ்டன்சி இருக்கும். கலர்லெஸ் லைட் மைல்டான ஒரு ஸ்மெல் இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. முக்கியமாக இதில் 99% வந்து ஸ்னெயில் மியூசின் செக்ரிகேஷன்ஸ் தான் இருக்குது. 1% தான் சம் லிட்டில் பிட் ஒரு கெமிக்கல் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் எம்ஆர்பி வந்து 750 கொடுத்துருக்காங்க. தெரியுதான்னு எனக்கு தெரியல. 750. எஸ், நான் வாங்கும்போதே வந்து 750 ப்ளஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் இன்னும் எல்லாத்துக்கும் தெரியும் இது டேக்ஸ் இல்லாமல் இருக்காது. முக்கியமாக இதை நான் மாலில் தான் வாங்கினேன். சரி, ஓகே. ஸ்னெயில் மியூசின் சொல்லாச்சு. இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் இருக்கும். 3 மந்த்தில் இவ்வளோ தான் தீர்ந்துருக்கு. தெரியுதுங்களா? இப்போது 3 மந்தில் வா மை டாக். ஓகே. இப்போ ஸ்னெயில் மியூசின் காமிச்சிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாரு. கேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நாசில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். தெரியுதுங்களா? இந்த வாட்டரி மாதிரி வாட்டர் கலர் கன்சிஸ்டன்சி வாட்டரி இல்லை, ஜெல் பேஸ்ட். ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்கின் இது நல்லா பார்த்துக்கும் ட்ரை. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஏதாச்சும் தெரியுதா? நான் ஸ்கின்னுக்கு நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஸோ லைட் மைல்டு ஃப்ரெக்ரன்ஸ். இப்போ தெரியுதான் பாருங்க. நீங்கள் உங்களுக்கு போட்ட உடனே இப்போ நான் ஃபீல் பண்ணுறது எப்படின்னா, நம்ம போட்ட உடனே உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு இம்மீடியட்டான பூஸ்ட் கிடச்ச மாதிரி ஸ்கின் அப்படியே ரீஜெனரேட் ஆகிடும். அப்படியே எனக்கு புதுசாக ஒரு ஸ்கின் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். தொட்டு பார்த்தா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இந்த ஸ்னெயில் 99 மியூசினா என்னென்னு பார்த்துட்டோம். இது எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். நிறைய ப்ராடக்ட்ஸில் எனக்கு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை வந்து ரெனி அண்ட் கோசாராக்ஸ் நான் சொல்லிட்டேன். இதோட விலையும் நான் சொல்லிட்டேன். 799 வருது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட் கோசாராக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அது சமயம் கோசாராக்ஸ் ஏன் அவ்வளோ அதிகம்னா கொஞ்சம் அதிகம் பாட்டில்ஸ் வந்து பாட்டில் குவான்டிட்டி வந்து அதிகம். அதே சமயம் 1500 ப்ளஸ் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து அதுவும் சேம் நைக்கா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கலாம். இது நான் மாலில் வாங்கினேன். இது நான் சொல்லிடுறேன். ஓகே, இதில் இது எதுக்காக யூஸ் பண்ணலாம், முக்கியமாக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, இது 50 ml பாட்டில். முக்கியமாக இன்டென்ஸ் ஹைட்ரேஷன், செகண்ட் ஸ்பாட் கரெக்ஷன்ஸ் அண்ட் ஆன்டி ஏஜிங், ஸ்கின் ஃபார்மிங்,
அண்ட் 99% செக்ரிகேஷன் சொல்லுவாங்க, செக்ரிகேஷன். அதனால ஃபில்ட்ரேஷன், தட்ஸ் இட். இதுதான் வந்து முக்கியமாக இதில் வந்து இந்த பர்பஸுக்காக தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலாக என்ன டிஃபைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மாய்ஸ்டர் எனக்கு சீந்துருச்சு. மாய்ஸ்சரைசர் வந்து தீர்ந்தங்காட்டி நான் அடிக்கடி மாற்றிட்டே இருந்தேன். சரி, இந்த டைம் மாய்ஸ்சரைசர் இப்போ ஏதாச்சும் ஆல்டர்னேட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம், அது ரொம்ப நாள் எனக்கு வரணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து திடீர்னு ஏதோ ஒரு டைக்கால் அதை சர்ச் பண்ணிட்டே இருப்போம்னா நம்ம கை சும்மாவும் இருக்காது. சர்ச் பண்ணாமல் மியூசின்னு பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் எல்லாம் யூடியூப்பு, இன்ஸ்டா எல்லாத்துலேயும் செக் பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ இது மாய்ஸ்சரைசர் எனக்கு தேவை இல்லாமல் போயிடுச்சு. மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின் பேரியர் நல்லா இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்னை நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட 3 மந்த் ஆச்சு. அதனால தான் ரிவ்யூ வந்து போல்டாக கொடுக்குறேன். இது வந்து இப்போது கிளென்ஸ் எப்போவுமே மார்னிங் நைட்டு வந்து கிளென்ஸ் பண்ணுறது. ஆனால் இப்போல்லாம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு ஒரு டைம் கிளென்ஸ் பண்ணுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படியாச்சும் ஸ்கின்னை காப்பாற்றிக்கணும், அதாச்சும் எந்த மேக்கப்பும் இல்லாமல். இப்போல்லாம் நான் ஒரு மேக்கப்பே எதுவும் போடுறதில்ல, ஜஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணுவேன். அப்புறம் மாய்ஸ்சரைசர் நான் பண்ணுவேன் கரெக்டாக. மாய்ஸ்சரைசர் இப்போ சீரம் யூஸ் பண்ணுவேன், அதனால் மாய்ஸ்சரைசர்லாம் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிப்பேன். இது யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கின்னு வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து ஒரு க்ளோ வந்துடும். இம்மீடியட்டாக ஒரு ஷைனிங், இம்மீடியட்டான சாஃப்ட்னஸ், அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வாங்கி பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்கின் சாஃப்ட்னஸ் இருக்கும். நான் இன்னும் டாபிக் நிறையா இருக்குது, நான் ஒவ்வொன்றா கவர் பண்ணுறேன். அப்புறம் வந்து சாஃப்ட்னஸ், பிரைட்னிங் ஆகும்னா டவுட்டு. ஏன்னா பிரைட்னிங் வந்து ஆகும், ஆனால் நீங்கள் இன்டேக் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு க்ரீம் வந்து பிரைட்னிங் கொடுக்குதோ அது வந்து மித்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது மித்து தான். ஒரு ஜீன் மூலமாகவோ ஒரு கலரை ஒரு ஸ்கின்னை நிர்ணயிக்கிறது வந்து அவங்க ஒரு வாட்டர், அங்கே இருக்கிற தண்ணி, அங்கே இருக்கிற மண், அங்கே இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ், இதுதாங்க. வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஸ்டைல் வந்து முக்கியமாக ஓகே இதுதான் வந்து என்னோட பேசிக்கு. ஓகே, இது வந்து எப்படின்னா ஹைட்ரேஷனாக இருக்கும், ஸ்கின் ஹைட்ரேஷன் ஒன்று இருக்கும். டாபிக் விட்டு எங்கெங்கே போகிறேன்ல, சாரி. ஸ்கின் ஹைட்ரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து உங்கள் முகத்தில் வந்து கரும்புள்ளி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகி புண்ணு மாதிரி இருந்தால் அது எரிஞ்சிட்டே இருக்கும், செம்ம இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். சில பேர் ஸ்வெட் ஆனால ஃபேஸ் ஃபுல்லாக இரிட்டேஷன் ஆகிடும், பர்னிங் சென்சேஷன். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஸ்பாட் கரெக்ஷன்ஸ் இது வந்து பிக்மெண்டேஷனுக்கு இல்லை, ஸ்பாட் கரெக்ஷன். அதனால் ஒரே நிமிஷம், சம் கால் வந்துருச்சு, அதனால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸ்பாட் கரெக்ஷன்ஸு, இந்த மாதிரி கரும்புள்ளிகள் இந்த மாதிரி இருந்தால் போகும். அதே சமயம் எனக்கு இப்போ இது பார்க்கவே வேணாங்க, முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி போயிடுச்சுங்க. இன்னொன்று வந்து பிக்மெண்டேஷன்ஸ்க்குலாம் இது யூஸ் ஆகாது. ப்ளீஸ் மேக் ஷோர். பிக்மெண்டேஷனுக்கு கோஜிக் ஆசிட் ஆல்ரெடி சொன்னாங்காட்டி அதை தான் யூஸ் ஆகும். டாக் ஸ்பாட்ஸ், அதே சமயம் இரிட்டேஷன்ஸ், பர்னிங் சென்சேஷன், பம்ப்ஸு, அந்த குட்டி குட்டி பம்ப்ஸு. அப்புறம் என்ன தான் நீங்கள் பண்ணால் நீங்கள் குட்டி குட்டி சில பேர்த்துக்கு பொறி ஒரு மாதிரி குட்டி குட்டி பிம்பிள்ஸாக நிற்கும், போகவே போகாது, பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் அந்த ஒரு நைஸாக இருக்கும், ஸ்கின் எப்போவுமே நைஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த யங் ஃபேஸ் தோற்றம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆன்டி ஏஜிங்காக உங்களுக்கு செயல்படுது, ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்க போகுது. ஆன்டி ஏஜிங்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து ஸ்கின் ஏதாச்சும் சுருக்கம் இருந்துச்சுன்னா அதுவும் போகும். மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கும். சீரியஸாக ஒரு தண்ணி ஒரு எவ்வளோ ஒரு வெயிலில் போயிட்டு வந்துட்டு ஒரு பச்சை தண்ணி எடுத்து மூஞ்சிருக்கணும், எவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்கின்னுக்கு வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படி ஃப்ரெஷ்னஸ் லுக்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு கொடுத்துருக்கு. பிக்மெண்டேஷன்ஸ் வந்து இதை வச்சு இது போகலை, எனக்கு போகலை. பிக்மெண்டேஷன் எனக்கு இல்லை, அதனால் எனக்கு சரியாக தெரில. ஆனால் வந்து எப்படின்னா டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷனுக்குலாம் வந்து ரொம்ப டார்க்கு பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்குலாம் இது ஆகாது. ஆனால் உங்கள் ஸ்கின்னு நல்லா இருக்கணும், இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம், இருக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இது போகும், ஆனால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போகுங்க. நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச என்ன கேட்டால் முன்ன இருந்ததோட என்னோடய ஸ்கின் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் இது. அதனால் பிக்மெண்டேஷன்ஸ் லிட்டில் பிட், பட் டார்க் ஸ்பாட்டே போகுதுன்னா பிக்மெண்டேஷன்ஸ் மைட் பி சான்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக போகும். இதுதான் வந்து எனக்கு வந்து ரிசல்ட் இது. அதே சமயம் ஸ்கின்னு பர்னிங் சென்சேஷனே இருக்காது. நீங்கள் போட்ட உடனே
இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாமே சால்வ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம், தெரியாத ப்ராப்ளம் ப்ரீமெச்சூராகவே இது வந்து எடுத்துரும். அந்த மாதிரி இது பெஸ்ட்டு ப்ராடக்ட் இது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா 3 மந்த்து தான், 3 மந்த் இவ்வளோ தான் இன்னும் இவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட 6 மந்த் இன்னும் மேலேயே வந்துடும். ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். ஓகே, இது யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மெயின் கொஸ்டின் யார் யார் யூஸ் பண்ணலாம்? போத் மென்னும் யூஸ் பண்ணலாம், பசங்க பொண்ணுங்க 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ விமெனும் யூஸ் பண்ணலாம், பசங்க பொண்ணுங்க 2 பேருமே யூஸ் பண்ணலாம். 18+ அந்த மாதிரி இருக்கும். 18க்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதெல்லாம் வந்து காமன். அது ஹார்மோனல் சேஞ்சஸ், உங்களுக்கு ஜீன், அப்புறம் வந்து நிறைய ஆயில் செக்ரிகேஷன்ஸ் நிறையா ஆகும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்கின்னாக இருக்க விடுங்க. அதுக்கப்புறம் 18க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு காலேஜ் போவீங்க, ஒரு இடத்துல ஒர்க் போவீங்க, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த 18+ யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின், வெரி ட்ரை ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்பும், ஆல் கம்பைன் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்பும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் வித்தவுட் டவுட். வேறு என்ன, இந்த மாதிரி தான் வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து ஆனால் இது வந்து பெஸ்ட்டு. மாய்ஸ்சரைசர் கூட டக்குன்னு தீர்ந்து போயிடும். ஆனால் இது வந்து தீரவே தீராது. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு அப்படி நான் சொல்லிடுறேன். எப்போவுமே கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர், இப்போ வந்து ஓப்பன் போர்ஸ், என்னோடய வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்குது ஒன்று தான், அக்கா எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குது, எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ண அதை யூஸ் பண்ண. ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஐடியா. ஓகே, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா பேசிகிட்டே இருப்பேன், அதனால் உங்களுக்கு இடையில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கோஜிக் ஆசிட்ஸ் பற்றி நிறைய வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ், எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுவே எனக்கு 10K வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ அதுக்கு தான் அது மெயின் தேங்க்ஸ் நான் சொல்லணும். அதுலேயே உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் பற்றி பெஸ்ட்டு கோஜிக் ஆசிட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது யார் யார் யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், யார் அப்படின்னா என்ன, எல்லாமே டீட்டெயில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் எனக்கு கோஜிக் ஆசிட் பற்றியோ இல்லை இது ஸ்னேல் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கணுமோ கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிகாஸ் இது பெஸ்ட்டுங்க. எனக்கு கேட்டால் அது நல்லாயிருக்கு, எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கு ப்ராடக்டை. ரொம்ப அதிகமாக மாற்றிட்டே இருக்க வேணாம், ப்ராடக்ட்டை ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ண வேணாம். இது எப்படி யூஸ் பண்ண சொல்ல விட்டுட்டு வேறு பக்கம் போயிட்டேன்னா சாரி. கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு போர்ஸ் இருந்துச்சுன்னா டோனர் யூஸ் பண்ணுங்கள். தேர்டு ஒன் வந்து அடுத்து இந்த ரெனே சீரம் இருக்குல்ல, இந்த ரெனே சீரம் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு கம்பல்சரி சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு. சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போகாதீங்க. அது இப்போ இருக்கிற வெயிலுக்கெல்லாம் முட்டிக்கவே முடியாது சன்ஸ்க்ரீன் இல்லாமல். சில பேர் சொல்லுவாங்க சன்ஸ்க்ரீனில் அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணாங்களே, அந்த காலத்தில் மரம் அதிகமாக இருந்துச்சு, வெயில் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அவங்க போட வேண்டியதில்லை. அதே சமயம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க போண்டா கோழி தான் எல்லோரும். ஸோ அதனால் எல்லோரும் அந்த எதுவுமே கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. நம்ம ஸ்கின் டக்குன்னு தான் அஃபெக்ட் ஆகிறது. அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி, எல்லாமே கம்மி, ஸ்கின் அலர்ஜி எல்லாமே ஈஸியாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஓல்டு இஸ் கோல்டு தான். ஸோ இந்த காலத்துக்கு ஈக்குவலே ஆகாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் இங்கே. அதனால் அதெல்லாம் திரும்பி வர முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் கம்பேர் பண்ணாமல் குழப்பிக்காமல் தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அவங்க போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு. நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிடையாது, பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே போடலைனாலும் கிளென்ஸ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு போடாமல் வெளியே போகாதீங்க, இல்லைனா உங்களுக்கு டார்க் ஸ்பாட் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து ஆல் அபவுட் ரெனே ஸ்னேல் 99 மியூசின்ஸ். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் as much possible. பிகாஸ் ஒர்க் ஸ்கெட்யூலில் இருக்கேன். ஸோ இன் பிட்வீன் ஐ டுக் திஸ் வீடியோ. ஸோ ஐ ஹோப் everyone will support and will like it. Please subscribe my channels and support me. And more than 10K வியூஸ்லாம் போயிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யூ கைஸ். பட் வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.